உலகின் மிக முக்கியமான கடல் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பில் ஈரான் புதிய கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரான் விதித்துள்ள போக்குவரத்து மற்றும் வழிச்செலுத்தல் விதிமுறைகள் மீறும் கப்பல்கள் எதிர்காலத்தில் அந்த நீரிணையை கடப்பதற்கு கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. விதிமுறைகளை மீறும் கப்பல்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதோடு அவற்றை சிறைப்பிடிப்பது அல்லது பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த எச்சரிக்கையை ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கடல் போக்குவரத்தை கண்காணிக்கும் ஈரானின் பாரசீக வளைகுடா நீரிணை அதிகார சபை வெளியிட்டிருக்கிறது. அந்த அமைப்பு தன்னுடைய சமூக வலைதள பதிவில் ஈரான் நிர்ணயித்துள்ள நடைமுறைகளை மீறும் கப்பல்கள் எதிர்கால பயணங்களில் பல்வேறு கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக விதிமீறலின் தன்மை மற்றும் தீவிரத்தை பொறுத்து அபராதம், கப்பலை சிறைப்பிடித்தல் அல்லது பறிமுதல் செய்தல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணை பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் குறுகியதான ஆனால் மிக முக்கியமான கடல் பாதையாகும். வளைகுடா நாடுகளிலிருந்து சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படும் பெருமளவிலான கச்சா எண்ணெய், எண்ணெய் பொருட்கள் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு உள்ளிட்ட எரிசக்தி வளங்கள் இந்த நீரிணை வழியாகவே பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இதனால் இந்த பகுதியில் ஏற்படும் எந்தவொரு பாதுகாப்பு நெருக்கடியும் உலகளாவிய எரிபொருள் சந்தையிலும் சர்வதேச கப்பல் போக்குவரத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. தற்போதைய சூழலில் ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்தும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றன. பிராந்தியத்தில் அதிகரித்துள்ள பதற்றம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக சில கப்பல் நிறுவனங்கள் இந்த வழித்தடத்தை பயன்படுத்துவதில் தயக்கம் காட்டி வருகின்றன. குறிப்பாக போர் சூழல் தீவிரமடையும் சந்தர்ப்பங்களில் கப்பல்களின் பாதுகாப்பு தொடர்பான அச்சம் அதிகரிப்பதால் சில நிறுவனங்கள் தங்களது திட்டத்தை மாற்றியமைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய பின்னணியிலேயே ஈரான் தன்னுடைய கடல் போக்குவரத்து விதிமுறைகளை மேலும் கடுமையாக அமல்படுத்துவதாக அறிவித்திருக்கின்றது. குறிப்பிட்ட கடல் வழித்தடங்களை பின்பற்றாமல் செல்லும் கப்பல் அல்லது ஈரானிய அதிகாரிகளின் அறிவுறுத்தல்கள் மற்றும் நடைமுறைகளை மீறும் கப்பல்கள் எதிர்காலத்தில் சிக்கல்களை சந்திக்கக்கூடும் என்று சொல்லி அதிகாரிகள் எச்சரித்தும் இருக்கின்றார்கள். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் தேவையான ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட வழித்தடங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அனுமதியற்ற வழிகளில் பயணிப்பது அல்லது அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை மீறுவது விதிமீறலாக கருதப்படும் என்று ஈரான் வலியுறுத்தி இருக்குது. இதனால் கப்பல் உரிமையாளர்கள், கப்பல் இயக்குநர்கள் மற்றும் கப்பல் தலைவர்கள் தங்களது பயண நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டும் இருக்கின்றது. புதிய எச்சரிக்கையின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக ஏற்கனவே விதிமீறல் செய்ததாக அடையாளம் காணப்பட்ட கப்பல்களுடன் ஒத்துழைக்கும் பிற கப்பல்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதாவது விதிமீறல் பட்டியலில் உள்ள ஒரு கப்பலுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வர்த்தக அல்லது சரக்கு தொடர்புகளை மேற்கொள்ளும் மற்ற கப்பல்களும் கணிக்கப்படலாம். குறிப்பாக ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு சரக்குகளை மாற்றும் நடவடிக்கைகள், சரக்கு பரிமாற்றம் மற்றும் இடைநிலை சரக்கு கையாளுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் கப்பல்களும் விதிமீறல் பட்டியலில் சேர்க்கப்படக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றார்கள். இதனால் கப்பல் நிறுவனங்கள் தங்களுடன் வர்த்தக ரீதியாக தொடர்புடைய கப்பல் தொடர்பிலும் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது. இதன் தாக்கம் கப்பல் நிறுவனங்களுடன் மட்டுப்படுத்தப்படாமல் சரக்கு உரிமையாளர்களுக்கும் ஏற்படக்கூடும். ஒரு கப்பல் ஏற்கனவே ஈரானிய அதிகாரிகளின் விதிமீறல் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை சரிபார்க்காமல் அதனை சரக்கு போக்குவரத்துக்காக பயன்படுத்தினால் பின்னர் சட்ட ரீதியான அல்லது வர்த்தக ரீதியான சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம். எனவே பாரசீக வளைகுடாவிற்கு அல்லது அங்கிருந்து சரக்குகளை கொண்டு செல்லும் கப்பல் நிறுவனங்கள்
கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் சரக்கு உரிமையாளர்கள் தங்களது பயண திட்டங்களை இறுதி செய்வதற்கு முன்பாக விதிமீறல் கப்பல்களின் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டும் இருக்குது. குறிப்பாக ஏற்கனவே தடை அல்லது கட்டுப்பாட்டு பட்டியலில் உள்ள கப்பல்களுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டும் இருக்கிறது. விதிமீறல் பட்டியலில் இடம்பெற்றுள்ள கப்பல்களுக்கு அதிலிருந்து தங்களது பெயரை நீக்கிக் கொள்ளும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இதற்காக சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனங்கள் அல்லது உரிமையாளர்கள் உரிய காரணங்களையும் ஆதார ஆவணங்களையும் சமர்ப்பித்து முறையான கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். அந்த கோரிக்கை மற்றும் சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்ட பின்னரே கப்பலை பட்டியலில் இருந்து நீக்குவது தொடர்பில் முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த நடவடிக்கைகள் ஹார்முஸ் நீரிணையில் தனது கட்டுப்பாட்டை மேலும் வலுப்படுத்த ஈரான் முயற்சிப்பதை வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நீரிணை வழியாக நடைபெறும் கடல் போக்குவரத்தின் மீது ஈரான் கடுமையான கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த காலங்களிலும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பில் ஈரான் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் இராணுவ பதற்றம் அதிகரிக்கும் காலங்களில் கப்பல் போக்குவரத்து மற்றும் கடல் பாதுகாப்பு தொடர்பில் ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை கடுமையாக வெளிப்படுத்தி வந்தும் இருக்குது. ஜூலை மாதத்திலும் பிராந்தியத்தில் இடம்பெற்ற அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளின் பின்னணியில் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து தொடர்பில் ஈரானிய அதிகாரிகள் கட்டுப்பாடுகளை அறிவித்திருந்தார்கள். நிலைமை சீரடைந்த பின்னர் கப்பல் பயணங்களுக்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தேவையான அனுமதிகள் படிப்படியாக வழங்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டும் இருந்தது. இதன் மூலம் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் பாதுகாப்பாகவும் சட்டபூர்வமாகவும் பயணிப்பதில் ஈரானிய அதிகாரிகளின் அனுமதி மற்றும் ஒருங்கிணைப்பு முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பது தெளிவாகின்றது. அதேவேளை சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு தங்களது பயணங்களை திட்டமிட வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றன. இதேவேளை ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தொடர்பாக சர்வதேச அளவிலும் கவலை அதிகரித்து இருக்கின்றது. உலகின் முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து பாதைகளில் ஒன்றாக இந்த நீரிணை விளங்குவதால் இங்கு கப்பல் இயக்கம் பாதிக்கப்படுவதோடு உலகளவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக வளைகுடா நாடுகளிலிருந்து ஆசியா, ஐரோப்பா மற்றும் உலகின் பிற சந்தைகளுக்கு செல்லும் எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணை மிகவும் முக்கியமானதாகும். இந்த வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்து குறைந்தால் மாற்று கடல் வழிகளை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஆனால் மாற்று கடல் வழிகள் பொதுவாக நீண்ட தூரம் கொண்டவையாக இருப்பதால் கப்பல்களின் பயண நேரம் அதிகரிப்பதோடு எரிபொருள் செலவு, காப்பீட்டு செலவு மற்றும் போக்குவரத்து செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். இதன் விளைவாக உலகளாவிய சந்தைகளில் எரிசக்தி விலைகளிலும் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கப்பல் நிறுவனங்களின் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளும் தற்போது அதிகரித்திருக்கின்றன. போர்ச்சூழல், ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல்கள், கடல் பகுதிகளில் ஏற்படும் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் போன்ற பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு கப்பல் உரிமையாளர்கள் தங்களுடைய பயண திட்டங்களை மறுபரிசீலனை செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சில நிறுவனங்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ள நிலையில் சில கப்பல்கள் மாற்றுப்பாதைகளை தேர்வு செய்யும் நிலையும் உருவாகியிருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து துறையில் கூடுதல் செலவுகள் ஏற்படுவதோடு உலகளாவிய சரக்கு விநியோக சங்கிலியிலும் தாக்கம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.